வேலு நாச்சியாரை நினைவு கூறலாம். வேலு நாச்சியார் எப்படி ஒரு கொள்கை தலைவராக ஏற்றுக்கொள்ள முடியும்? பெரியாரிஸ்ட் ஒருத்தரை சொல்லலாம், அம்பேத்கரிஸ்ட் ஒருத்தரை சொல்லலாம், வேலு நாச்சியாரிஸ்ட் அப்படி யாரையாவது சொல்ல முடியுமா? ஔவையார் படிச்சாங்க அல்லது இளங்கோவடிகள் படிச்சார், திருவள்ளுவர் படிச்சாங்க, அவங்களாம் போய் படிச்சிருப்பாங்க. ராஜராஜ சோழன் ஒரு ஸ்கூல் கட்டி போய் ஔவையார் படிச்சிருக்க மாட்டாங்க, இளங்கோவடிகள் படிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா மீனாட்சி சிவராஜும் பெரியாரும் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு சேரி பகுதியில் வந்து திருமணம் நடத்தி கொடுத்ததுக்காக போறாங்க. திருமணம் நடத்தி முடிச்ச உடனே அவங்க சாப்பாடு போடுறாங்க. வந்து ரொம்ப அசிங்கமா ஒரு அசுத்தமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. பெரியார் எதை பத்தி கவலைப்படாம அங்க இருந்து ஒரு ஓலக்கீத்தை எடுத்துட்டு உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்காரு. எனக்கு வந்து கூச்சமாக இருந்தது. பாரதிதாசன் வந்து தெரியாதன ஒரு 2 வரி எழுதிட்டு போயிட்டார். வந்து எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே எங்கு பிறப்பினும் அயலான அயலான அந்த 2 வரியை வச்சுட்டு பாரதிதாசன் வந்து திராவிடத்துக்கு எதிரானவர், முழுக்க முழுக்க வந்து இந்த இவர்கள் பேசக்கூடிய அந்த தூய்மைவாத தமிழ் தேசியத்துக்கான கவிஞர் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை தொடர்ச்சியாகவே முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஊர்ல வந்து பொண்ணு பார்க்க போனா சினிமால தான் இருக்கும், நட்சத்திரம் இருக்குமாங்கிறது தெரியல. பொண்ணுக்கு பாட தெரியுமா, பாட தெரியுமா அப்படின்லாம் கேட்பாங்க. இந்த பொண்ணுக்கு எழுத தெரியுமா அப்படின்னு கேட்கிறார்கள். அப்புறம் அவங்க வந்து எழுதி கொடுக்குறாங்க. பெண்களுடைய விடுதலை என்பதா நாட்டின் விடுதலை அப்படின்னு சொல்லி அவங்க எழுதுறாங்க. அதற்கு பிறகுதான் திருமணம் நடக்கிறது. திராவிட போராளிகள் எந்த அளவுக்கு மிக முக்கியமானது அப்படின்னு சொன்னா, இப்ப சமீபத்தில் ஒரு அரசியல் நிகழ்வு நடந்தது நமக்கு தெரியும். நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்திருந்தார், தமிழக வெற்றி கழகம். அப்ப அவர் வந்து தன்னுடைய கட்சியுடைய கொள்கை தலைவர்கள் அப்படின்னு சொல்லி 5 பேரை அறிவித்திருந்தார். தந்தை பெரியார், பாபா சாஹிப் அம்பேத்கர், காமராஜர், அதே மாதிரி வேலு நாச்சியார், அஞ்சலி குமார் 5 பேரை கொள்கை வழிகாட்டிகள், கொள்கை தலைவர்கள் என்று அவர் அறிவித்தார். அப்ப நான் ஒரு தொலைக்காட்சி விவாதத்துல கேட்டேன், பெரியார் கொள்கை தலைவர் அப்படிங்கிறது சரி, ஏன்னா பெரியாருடைய கொள்கை அப்படின்னு சொன்னா சாதி ஒழிப்பு, பகுத்தறிவு, சுயமரியாதை, சமூக நீதி, ஆணாதிக்க எதிர்ப்பு, இதெல்லாம் பெரியாருடைய கொள்கைகள். அம்பேத்கருடைய கொள்கைகள் என்று சொன்னால் அதில் சமத்துவம், பௌத்தம், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான விடுதலை, இதெல்லாமே வந்து அம்பேத்கருடைய கொள்கை. வேலு நாச்சியாருக்கு என்ன கொள்கை இருக்கிறது, அவரை நீங்கள் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொள்ள முடியும். வேலு நாச்சியார் என்பவர் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நவீன ஜனநாயக தேர்தல் முறையெல்லாம் உருவாவதற்கு முன்பு வாழ்ந்த ஒருவர். அவர் ஒரு நிலப்பரப்பிலே, அதாவது இந்தியாவில் ஒரு நிலப்பரப்பே உருவாகாத ஒரு காலகட்டத்தில் அவர் ஒரு பகுதியை வந்து ஆண்டு கொண்டிருக்கிறார். அந்த பகுதியில் வந்து அந்நியர்களால் வந்து பிரச்சனை வருகிற போது அவர் தன்னுடைய போராட்டத்தை வந்து ஆரம்பிக்கிறார். ஒரு வரலாற்று நாயகத்தின் அடிப்படையிலே வேலு நாச்சியாரை நினைவு கூறலாம். வேலு நாச்சியார் எப்படி ஒரு கொள்கை தலைவராக ஏற்றுக்கொள்ள முடியும்? பெரியாரிஸ்ட் ஒருத்தரை சொல்லலாம், அம்பேத்கரிஸ்ட் ஒருத்தரை சொல்லலாம், வேலு நாச்சியாரிஸ்ட் அப்படி யாரையாவது சொல்ல முடியுமா? இன்னும் சொல்லப்போனா காமராஜரை கூட ஒரு கொள்கை தலைவராக சொல்ல முடியாது. ஏன்னா காமராஜருக்கு என்று தனிப்பட்ட கொள்கை கிடையாது. காங்கிரஸ் கட்சிக்கு என்ன கொள்கை இருந்ததோ, அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியுடைய கொள்கை என்பது காந்தியம் என்றால், காமராஜர் என்பவர் காந்தியவாதி. காமராஜரிஸ்ட் என்று யாருமே கிடையாது. அப்படி ஒரு கேள்வி நான் முன்வைத்தப்ப வந்து அந்த தோழர், தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர் சொன்னார், வந்து நீ அப்படியெல்லாம் பார்க்கக்கூடாது. முதல்ல வந்து ஒரு கட்சிக்கு வந்து ஒரு பெண்ணை வந்து நாங்கள் கொள்கை தலைவராக வச்சிருக்கோம், அதுதான் மிக முக்கியமானது அப்படின்னு சொன்னார். இதை வந்து மேலோட்டமா பார்க்கிறப்ப வந்து நியாயம் போல தோணும். ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு போஸ்டர்னா மார்க்ஸ், ஏங்கல்ஸ், அப்பே இவர் லெனின், ஸ்டாலின், மாவோடைய புகைப்படங்கள் இருக்கும். அதே மாதிரி ஒரு பெரியார் அம்பேத்கர் இருக்கும், அல்லது பெரியார் கலைஞர் இருக்கும், அல்லது இன்னைக்கு தமிழ்நாடு ஸ்டாலின் இருக்கும். பெண்களே இல்லையே, அப்ப அவங்க சொல்றது கரெக்ட் தானே, இவங்க போஸ்டர்ல பார்த்தோம்னா வேலு நாச்சியாரும் அஞ்சலி அம்மாவும் இருப்பாங்களே அப்படின்னு சொல்லி தோணலாம். அப்ப நான் சொன்னேன், வந்து திராவிட கழகத்துக்கு மணியம்மைன்னு ஒரு தலைவர் இருந்தாங்க. உலகத்திலேயே முதலாக ஒரு நாத்திக இயக்கத்துக்கு தலைமை தாங்கி அப்படின்றவங்க, ராவண லீலாவை நடத்தியவர்கள், எமர்ஜென்சி எழுதித்தவர்கள், கந்தபுராணமும் ராமாயணம் ஒன்றே இருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு ஆராய்ச்சி நூலை எழுதியவர். இன்னைக்கு திராவிட கழகத்துடைய புகைப்படங்கள்ல வந்து பெரியார், மணியம்மையார், ஆசிரியர் வீரனுடைய புகைப்படம் தான் இருக்கும். அப்ப வந்து அவங்க வந்து இங்க வந்து ஒரு அமைப்பினுடைய தலைவராக இருப்பதுங்கிறது தமிழ்நாட்டுக்கு புதிது கிடையாது அப்படின்னு என்ன சொன்னேன். அது பதில் எந்த பதிலுமே இல்லை. ஏன்னா வந்து இந்த வரலாற்றை நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு காலகட்டம்ங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா வந்து முதல்ல அம்பேத்கர் நாங்கள் தான் கொண்டு வந்தோம், முதல்ல பெண்களை வந்து கொள்கை தலைவராக நாங்கள் தான் கொண்டு வந்தோம் என்று சொல்லி இன்னைக்கு புதிய வரலாறுகள் கற்பிக்கப்படுகிறது இல்லையா? இப்ப என்ன கேட்கறேன்னா, இது எல்லாரும் நீங்க தான் படிக்க வச்சுங்கிறீங்க. ஔவையாரை யார் படிக்க வச்சாங்க, திருவள்ளுவரை யார் படிக்க வச்சாங்க அப்படிலாம் கேட்கக்கூடிய கேள்விகள்லாம் வந்து அது வந்து ரொம்ப கவர்ச்சிகரமாக இருப்பதனால தொடர்ச்சியாக பரவுகிறது.
சரி, ஔவையார் யார்? ஔவையார் நம்ம படிக்க வைக்கல, திராவிட இயக்கம் படிக்க வைக்கல, திருவள்ளுவரை திராவிட இயக்கம் படிக்க வைக்கல. ஔவையார் யார் படிக்க வைத்தார்கள் அப்படிங்கிற கேள்வி ஏற்படும் இல்லையா? கே.ஏ. நீலகண்ட சாஸ்திரி சோழர்கள் புத்தகம் இருக்கார். சோழர்களுடைய வரலாறு அவர் தான் வந்து ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு வரலாற்று ஆசிரியர். அவர் எழுதுகிறார் வந்து நம்முடைய தமிழ் மன்னர்கள் ராஜராஜ சோழன் உட்பட தமிழ் மன்னர்கள் சமஸ்கிருதத்தை கற்பித்ததற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு பல ஆதாரங்கள் இருக்கிறது. அதாவது பார்ப்பன ஆசிரியர்களுடைய சம்பள பட்டியல் உட்பட பல தகவல்கள் கிடைக்கின்றன. ஆனால் அவர்கள் தமிழ் இலக்கணத்தையும் இலக்கியத்தையும் கற்பித்ததற்கான எந்த விதமான ஆதாரங்களும் கிடைக்கவில்லை என்று எழுதியவருக்கு நீலகண்ட சாஸ்திரி அவர் எழுதுகிறார். அப்ப அன்னைக்கு இருந்த தமிழ் மன்னர்கள் என்பவர்கள் தமிழை கற்பிப்பதற்கு எந்த ஏற்பாடுகளுமே செய்யவில்லை. ஔவையார் படிச்சாங்க, அல்லது இளங்கோவடிகள் படிச்சார், திருவள்ளுவர் படிச்சாங்க, அவங்களாம் போய் படிச்சிருப்பாங்க. ராஜராஜ சோழன் ஒரு ஸ்கூல் கட்டி போய் ஔவையார் படிச்சிருக்க மாட்டாங்க, இளங்கோவடிகள் படிச்சிருக்க மாட்டாங்க. அப்ப ஒரு பொது கல்வி முறை, ஒரு நிறுவனமயமாக்கப்பட்ட கல்விங்கிறது எப்போ வருது? பிரிட்டிஷ் ஆட்சி காலகட்டத்துக்கு பிறகுதான் ஒரு நிறுவனமயமாக்கப்பட்ட கல்விங்கிறது. அன்னைக்கு வந்து கல்வி ஔவையார் காலத்துல திருவள்ளுவர் காலகட்டத்துல இதுதான் ஒரு கல்விங்கிற முறைப்படுத்தப்பட்டது கிடையாது. ஒருத்தர் இலக்கியம் படிக்கலாம், ஒருத்தர் இலக்கணம் படிக்கலாம், ஒருத்தர் வால் சட்டை போய் கத்துக்கலாம், இதெல்லாம் வேற வேற விதமாக இருக்குது. அப்ப ஒரு கல்வி முறைக்கான ஒரு சிலபஸ், இன்னொன்று அந்த கல்வி முறையோடு தொடர்புடைய வேலைவாய்ப்புக்காக கல்வியை படிப்பது அப்படிங்கிற ஒரு விஷயம் வருகிற பொழுதுதான் இங்கே ஒரு நிறுவனமயமாக்கப்பட்ட கல்வி முறை, வேலைவாய்ப்புக்கான கல்வி முறை வருகிற பொழுதுதான் அங்கே பார்ப்பனர்கள் தான் அதிகம் இருக்கிறார்கள், பார்ப்பனர்கள் மிக குறைவாக இருக்கிறார்கள் என்கிற போராட்டங்கள் வந்து தொடர்கின்றன. அதுலதான் திராவிட இயக்கத்துக்கும் அன்றைக்கு இருந்த ஒடுக்கப்பட்ட தலைவருடைய வரலாற்று முக்கியத்துவமே நமக்கு தெரியும். இந்த அடிப்படை புரிதலோ வரலாற்று அறிவோ இல்லாம தான் சும்மா மேலோட்டமா கவர்ச்சிகரமா பேசுறது. ஔவையார் யார் படிக்க வச்சாங்க, திருவள்ளுவர் யார் படிக்க வச்சாங்கிற மாதிரி. அப்ப இப்படி இந்த கவர்ச்சிகரமான வாதங்கள் இருக்குது இல்லையா, இதை வந்து முறியடிக்கணும்னு சொன்னா நம்மளும் மறுபடியும் கவர்ச்சிகரமாக பேச முடியாது. நாம் வரலாற்று ரீதியாக ஆழமான விஷயங்களை தொடர்ந்து எழுத வேண்டியது மிக முக்கியம். அப்படிங்கிற அடிப்படையில இந்த புத்தகம் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா வந்து 2 பேரை வந்து கொள்கை தலைவராக ஒரு கட்சி அறிவித்து விட்டது அப்படின்னு சொன்னா வேற எந்த கட்சியிலுமே கொள்கை தலைவரே இல்லை. அப்படிங்கிறப்ப இல்லை, இவங்கெல்லாம் எங்களுக்கான கொள்கை தலைவர்கள் என்று நாம் சொல்வதற்கான ஒரு புத்தகம் மிக முக்கியமான ஒரு ஆதாரமாக, மிக முக்கியமான ஒரு ஆயுதமாக இந்த புத்தகம் இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இப்ப சுயமரியாதை இயக்கத்துல, இந்த திராவிட இயக்கத்துல பெண்கள் இருக்கிறார்கள் அப்படின்னா திராவிட இயக்கத்துல மட்டும்தான் பெண்கள் இருக்கிறார்களா, மற்ற எந்த இயக்கத்திலுமே பெண்கள் இல்லையா? அன்றைக்கு திராவிட இயக்கம் வந்து தொடங்கி செயல்பட்டுக் கொண்டிருந்த காலகட்டத்தில் 3 பேர் இயக்கங்கள் இந்தியா முழுக்க இருக்கின்றது. ஒன்று பொதுவுடைமை இயக்கம், கம்யூனிஸ்ட் இயக்கம், இன்னொன்று தேசிய இயக்கம், திராவிடர் இயக்கம், சுயமரியாதை இயக்கம் இருக்கிறது, திராவிடர்கள் இருக்கிறது. அந்த அமைப்புகளில் இருந்து பெண்கள் இல்லையா? கண்டிப்பாக பெண்கள் இருந்தார்கள். அர்ப்பணிப்போடு செயல்பட்ட பெண்கள், பல பெண்கள் இருந்தார்கள். சுதந்திர போராட்டம் என்று சொன்னால் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக அவ்வளவு அர்ப்பணித்த பல பெண்கள் இருக்கார்கள். நாடகங்கள்ல பாடல்கள் இருந்தார்கள். சிறைக்கு செல்வது வரை பல பெண்கள் வந்து அர்ப்பணிக்க வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள். கம்யூனிஸ்ட் கட்சின்னு எடுத்தாலுமே பல்வேறு விதமான அர்ப்பணிப்பு மிக்க பல்வேறு விதமான பெண்கள் இருந்திருக்கிறார்கள். நீங்க இப்ப பாத்தீங்கன்னா நாடகம் நடிக்கிற காலகட்டம், அந்த காலகட்டத்துல பெண்கள் நாடகத்தில் நடிக்க வர மாட்டாங்கிறதுக்காக ஆண்கள் ஸ்டிரிபாட் வேடம் போட்டு நடிப்பார்கள். பெண்கள் வந்து நாடகத்தில் நடிக்க வந்தாலே ஒரு ஒழுக்கமில்லாதவர்கள் இருந்த காலகட்டத்துல நாடகத்துக்கு நடிக்க வந்தவர் கே.பி. ஜானகி அம்மாள். அவர் பிறகு வந்து கம்யூனிஸ்ட் மிக முக்கியமான ஒரு ஆளுமையாக மாறுகிறார். சங்கரலிங்கனார், தியாகி சங்கரலிங்கனார், அவர் காங்கிரஸ்காரர். அவர் வந்து தமிழ்நாடு என்கிற பெயர் வைக்க வேண்டும் சொல்லி உண்ணாவிரதம் இருக்கிறப்ப அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, நான் அவருக்கு ஒரு காங்கிரஸ்காராக இருந்தாலும் நான் இறந்து போயிட்டு இந்த பணத்தை காங்கிரஸ்காரங்க கொடுத்துறாதீங்க, கம்யூனிஸ்ட்காரங்க தான் அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார் சங்கரலிங்கனார். அவருடைய பிணத்தை வாங்கி அடக்கம் செய்தது வந்து கே.டி.கே. தங்கமணியும் கே.பி. ஜானகி அம்மாளும். இப்படி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அர்ப்பணிப்பு மிக்க பெண் ஆளுமைகள் கம்யூனிஸ்ட் இயக்கத்திலும் இருந்திருக்கிறார்கள், தேசிய இயக்கத்திலும் வந்திருக்கிறார்கள். அப்ப இதை விட ஒரு சிறப்பு என்பது என்ன சுயமரியாதை இயக்கம் அல்லது திராவிட இயக்கத்தில் இருக்கக்கூடிய பெண் போராளிகளுக்கு அப்படின்னு சொன்னா, பெரியாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தனிச்சிறப்புன்னு சொன்னா, பெரியாரும் தான் முதல்ல வந்து விதவைகள் திருமணம் பத்தி பேசினாரா, அல்லது வந்து குழந்தைகள் திருமணத்தை வந்து தடுத்தாரா, அல்லது பெண்களுக்கு வேண்டும் பெரியார முதல்ல பேசினாரா? இல்ல, பெரியாருக்கு முன்பும் பலர் இந்திய அளவில் பேசியவர்கள் இருந்தார்கள். ராஜாராம் மோகன் நாயர் இருந்து அடுத்து பல பேர் பேசினார்கள். அப்படிங்கிறது நம்ம மாயூர் நாயகத்தினுடைய அந்த கதையில இருக்கக்கூடிய ஒரு பகுதியை கூட நீதிபதி படித்து காண்பித்தார். நிறைய பேர் சீர்திருத்தத்தை பேசினார்கள். பெரும்பாலும் இந்த சீர்திருத்தத்தை பேசியவர்கள் யாருன்னு சொன்னா பார்ப்பனர்கள் அல்லது பார்ப்பனர்களுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய உயர் சாதியினர். அவர்கள் ஆங்கில கல்வி கற்றவர்கள். அவங்க ஆங்கில கல்வி கற்கிறப்ப அவங்களுக்கு ஒரு நவீன சிந்தனை வருகிறது. உலகம் முழுக்க வந்து எப்படி இந்த உலகம் இருக்கிறது, உலகத்திலே பல்வேறு விதமான நாடுகள் எப்படி இருக்கிறது எல்லாம் பாக்குறப்ப தங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை அதை ஒப்பிட்டு பார்க்கிறாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுடைய வாழ்க்கை என்கிறது வேற மாதிரியாக இருக்கிறது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் விதவைகளாக முட்டையடித்து மொழிகளை இருக்கிறார்கள். அவங்களுக்கு கல்வி கிடையாது, சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி வச்சிடறோம், விதவைகளாக இருக்கிறார்கள். இதையெல்லாம் வந்து மனதில் வைத்துதான் அவங்க வந்து சீர்திருத்தத்தை பேசுகிறார்கள். ஆனால் இதற்கும் பெரியாருக்கும் இடையே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வித்தியாசம் என்னவென்று சொன்னால், அவர்கள் வந்து
ஒரு சீர்திருத்தம் என்கிற அடிப்படையில் பேசினார்களே தவிர இந்த ஆணாதிக்கத்திற்கு அடிப்படையாக இருப்பதுங்கிறது இந்த மேலோட்டமான சீர்திருத்தத்தை செய்வதாக மட்டுமே முடிந்துவிடாது. அதற்கு அடிப்படையாக இருப்பதுங்கிறது சாதி. இந்திய சமூகம் என்பது ஒரு சாதிய சமூகம். சாதி என்பது அதற்கு ஒரு அடிப்படையாக இருக்கிறது. பண்பாடு என்கிற பெயரில் வைக்கப்படக்கூடிய மதம் சார்ந்த சடங்குகள் என்பது இதுக்கு அடிப்படையாக இருக்கிறது. அப்படிங்கிறது பெரியார் அம்பேத்கர் தான் தொடர்ச்சியாக பேசுறாரு. அம்பேத்கருடைய முதல் புத்தகம் இந்தியாவில் ஜாதி என்கிற புத்தகம் 1916 அவர் எழுதிய புத்தகம். அந்த புத்தகத்திலேயே இந்தியாவில் எப்படி சாதி உருவானது அப்படிங்கிறதுக்கு பல்வேறு விதமான மேலைநாட்டு அறிஞர்களுடைய கருத்துக்களை எடுத்து வச்சுட்டு கடைசியாக அவர் சொல்லுவாரு, அகமண முறை, ஒரே ஜாதிக்குள் நடைபெறக்கூடிய திருமணம் தான் இதுக்கு ஜாதி ஒரே குழுக்குள் நடைபெறக்கூடிய திருமணம் தான் ஜாதி நடைபெறுவதற்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த ஜாதியை ஒரு குழு இருக்குது. அந்த குழுவுல ஒண்ணு ஆண்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிடலாம் அல்லது பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிடலாம். அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல தான் அதை பேலன்ஸ் பண்றதுக்காகத்தான் விதவைகள் திருமணமே பண்ணக்கூடாது அல்லது இந்த மாதிரியான உடன்கட்டை ஏற்படுறதுலாம் நடந்ததுன்னு சொல்லி அம்பேத்கர் நினைப்பார். இந்தியாவில் ஒரு சாதிய சமூகனால சாதியத்தின் அடிப்படையிலேயே ஒரு வரலாற்றை பார்ப்பதுங்கிற ஒரு பார்வை அம்பேத்கர் இருக்கு. பெரியாருமே ஆணாதிக்க எதிர்ப்பு அப்படிங்கறத வெறுமனே மேலோட்டமான சீர்திருத்தங்கள் அடிப்படையில் பேசுறது. அவர் அதனுடைய ஆதாரத்திலே கை வைத்தார். அதுக்கு காரணம் ஜாதி இருக்குது, குடும்ப அமைப்பு இருக்கிறது, கற்புங்கிற பேர்ல ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது, திருமணம் என்கிற ஏற்பாட்டுல சமத்துவம் நிலவவில்லை அப்படிங்கிற இத்தனை விஷயத்தையும் பெரியார் பேசுறார். இதையெல்லாம் பேசக்கூடியவர்களாக சுயமரியாதை சேர்ந்த திராவிட போராளிகள் இருந்தார்கள். அதுதான் மிக மிக முக்கியம். நீங்க பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடுவதோ அல்லது ஒரு முதலாளித்துவத்தை எதிர்த்து போராடுவதோ மிக முக்கியம்தான். ஆனால் அதை விட ரொம்ப சிரமமான விஷயம் என்னன்னு சொன்னா, தங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விஷயத்தை எதிர்த்து போராடுவது, எதெல்லாம் புனிதம் நினைக்கப்பட்டதோ, எதெல்லாம் இதுதான் பண்பாடு என்று சொல்லப்பட்டதோ அதற்கு எதிராக பேசக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். அந்த விஷயத்தை செய்தவர்களாக இந்த திராவிட போராளிகள் இருந்தார்கள் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி இன்னொரு காரணமும் திராவிட இயக்கத்தினுடைய இந்த பெண் ஆளுமைகள் ஒரு தனித்துவமானவர்கள் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு காரணம். ஒரு காங்கிரஸ் கட்சி இருந்தது அப்படின்னு சொன்னா, காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை நிலைப்பாடுகளை எடுக்கும், போராட்டங்களை எடுக்கும். அதே அந்த இயக்கத்தில் இருந்த அந்த இயக்கத்தை சேர்ந்த பெண்கள் எல்லாம் தொடர்ச்சியாக ஏற்படுத்தினார்கள். அதே மாதிரிதான் கம்யூனிஸ்ட் இயக்கத்திலையும் சரி கம்யூனிஸ்ட் இயக்கத்துடைய தலைமை ஒரு நிலைப்பாடு இருக்கும். அந்த இயக்கத்தை சேர்ந்த பெண்கள் அந்த நிலைப்பாட்டை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வார்கள். ஆனால் பெரியாருடைய சுயமரியாதை இயக்கத்துல திராவிட கழகத்துல அவர்களே இயக்கத்துடைய போக்கை தீர்மானிக்கிறவர்களாக விமர்சிப்பவர்களாக இதெல்லாம் செய்யலாம் என்று சொல்லி கருத்துக்களை முன்வைப்பவர்களாக இருந்தார்கள் அப்படிங்கிறது ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம். நீலாவதியை பற்றி தொடர் அலுவலகத்தில் எழுதியிருப்பார். நீலாவதி ராகவன் ரெண்டு பேருமே பெண்களுக்கு தனியாக ஒரு பத்திரிகையை ஆரம்பிக்கணும், பெண்களுக்குன்னு தனியாக ஒரு அமைப்பே நடத்த வேண்டும் என்கிற ஆலோசனைகள் முடிக்கிறாங்க. அதே மாதிரி குழந்தைகளுக்கான விடுதிகள், குழந்தைகளை வளர்ப்பதற்கான விடுதிகளை எது நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனைகளை பல பெண்கள் முன்வைக்கிறார்கள். குடியரசு இதழில் வரக்கூடிய கட்டுரைகள்லாம் பார்க்கிறப்போ அவ்வளவு தனித்துவமான சிந்தனைகள் எழுதக்கூடியவர்களாக பெண்கள் இருந்தார்கள். பினாங்கு ஜானகி அம்மாளை பற்றி கூட அலுவலக கூட்டத்தில் கூட பேசினாங்க. பினாங்கு ஜானகி அம்மாள் அங்க பினாங்ல இருந்து குடியரசு இதழுக்கு கப்பல்ல கட்டுரை எழுதி கப்பலுக்கு அனுப்புறாங்க. அதை இங்க குடியரசு இதழ்ல பெரியார் பிரசுரிக்கிறார். திருப்பி அவர் மலையா சுற்றுப்பயணத்துக்கு போகிற பொழுது அவங்க போய் பார்க்க போறாங்க. அவங்க பிரசவத்துல பிரசவத்துக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. சுற்றுப்பயணம் விட்டு வர்றப்ப அவங்கதான் ஒரு லென்ஸ், பெரியார் படிப்பாங்களே ஒரு லென்ஸ், அதை அவங்கதான் பரிசீலிக்கிறாங்க. அப்ப பெண்கள் தொடர்ச்சியாக எழுதிக்கொண்டு பேசிக்கொண்டோம் கருத்தியல் ரீதியிலான மாற்றங்களை உண்டாக்குவராக இருந்தால் வெறுமனே புறநிலை மாற்றங்களை பற்றி மட்டுமே அவங்க பேசுறாங்க. சமூகத்துக்குள்ள இருக்கக்கூடிய அகநிலை மாற்றங்கள் பற்றியும் தொடர்ச்சியாக கருத்தியல் ரீதியாக பேசி கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிறத மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். மூலூர் ராமாமிர்தம் அம்மையார் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னா, தேவதாசி முறையை ஒழிப்பதற்காக அவங்க அவ்வளவு போராட்டங்கள் பண்ணாங்க. அவங்களும் ஒரு தேவதாசி சமூகத்தை சார்ந்தவர்கள் தான். எங்கிருந்து எதிர்ப்பு வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க சார்ந்த தேவதாசி சமூகத்திலிருந்து தான் எதிர்ப்பு வருகிறது. இது மாதிரி ஒரு மேடையில மூலூர் ராமாமிர்தம் பேசிட்டு இருக்கிறப்ப பாய்ந்துமே அந்த இளைஞர் அவங்களுடைய முடியை கத்தரிக்கிறாங்க. முடியை கத்தரிச்சா அது அவமானம் அப்படிங்கிற அர்த்தத்தில் முடியை கத்தரிக்கிறாங்க. அவங்க சாப்பிடக்கூடிய பால்ல விஷம் கலந்து அவங்களை கொல்ல பாக்குறாங்க. இப்படியான பல முயற்சிகளுக்கு பிறகுதான் அவங்க மூலூர் ராமாமிர்தம் தொடர்ச்சியாக தேவதாசி ஒழிப்பு முறைக்காக அவர்கள் போராடுகிறார். தாசிகளின் மோசவலை அல்லது மதிகட்ட மைண்டர் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு நாவல் மூலூர் ராமாமிர்தம் எழுதுகிறார். அந்த நாவல் பார்த்தீங்கன்னா, அந்த நாவலை எழுதிய மூலூர் ராமாமிர்தம் அம்மையார் அவங்க ஒரு பெண். அதுக்கு சாற்று கவி எழுதியவர். சாற்று கவின்னு சொல்லிட்டு அது வார்த்தை எழுதக்கூடிய ஒரு கவிதை. அதை எழுதியவர் ஒரு பெண். அவங்க சிவகாசியை சேர்ந்த ஒரு ஜமீன். அவங்க ஒரு பெண்ணு. அணிந்துரை எழுதியவர் ஒரு பெண் ஆசிரியர் நினைக்கிறேன். இவங்க மூன்று பேருமே பெண்கள் தான். ஆனால் அதை ஈரோட்டில் இருக்கக்கூடிய அச்சகத்தில் அடித்து விட்டவர் பெரியார். அவர் எந்த கிரெடிட்டுமே கேட்கல. முழுக்க முழுக்க பெண்களை எடுத்த அந்த முயற்சியை தன்னுடைய அச்சகத்துல அடித்து கொடுக்கிறார் பெரியார்.
இது வந்து தன்னாலதான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரியான எந்த விதமான கிளைமும் பெரியார் பண்ணவில்லை என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு நிறைய பேர் பேசுறாங்களா, பெரியார் வந்து ஐந்தாசனம் மறைச்சிட்டாரு, அவரை மறித்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே நீங்க அம்பேத்கரையே எடுத்து பாத்தீங்கன்னா, அம்பேத்கர் பெரியாரை பற்றி பேசிய சந்தர்ப்பங்கள் அல்லது பெரியார் அம்பேத்கரை பற்றி பேசிய சந்தர்ப்பங்கள் எது அதிகம்னு பாத்தீங்கன்னா, பெரியார் தான் அம்பேத்கரை பற்றி அதிகம் பேசியிருக்கிறார். அது அம்பேத்கருடைய தவறு கிடையாது. அம்பேத்கர் வந்து இந்திய அளவில் வந்து அவர் செயல்பட்ட களங்கள் என்பது வேற வேற ஆட்களுடன் வந்து உரையாடல்கள் நடத்துவது, அவருடைய அரசியல் செயல்பாடுகள் என்பது வேற வேறையாக இருந்தது. பெரியாருடைய களம் செயல்பட்ட களம் என்பது தமிழ்நாடாக இருந்தது. வந்து தொடர்ச்சியாக அவர் வந்து அம்பேத்கரை பற்றி பேசுவராக இருந்தார். மீனாம்பர் சிவராஜ் பற்றி அருள்மொழி எழுதியிருக்காரு இல்லையா, மீனாம்பர் சிவராஜ் வந்து இந்திய போராட்டத்தில் மிக முக்கியமான ஒரு தலைவராக இருக்கிறாங்க. அவங்களை பற்றி ஒரு வதந்தி வந்து சமூக வலைத்தளங்கள்ல தொடர்ச்சியாகவே வந்து கொண்டே இருந்தது. என்னன்னா வந்து சுயம் ஒரு இந்திய போராட்டத்துடைய காலகட்டத்துல ஒரு சுயமரியாதை இயக்கத்துடைய கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்துக்கு மீனாம்பர் சிவராஜ் கொஞ்சம் தாமதமாக வந்துடுறாங்க. அதனால அந்த மேடையில இந்த சுயமரியாதை இயக்கத்துக்காரங்க அவங்களை ஜாதி சொல்லி தப்பா பேசிட்டாங்க. உடனே கோவப்பட்ட மீனாம்பர் இவங்களை வந்து விளக்கமாத்தல் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த மேடையில பேசுறாங்க. இது வந்து சிறையில் இருந்த பெரியாருக்கு தகவல் தெரிஞ்சு ரொம்ப வருத்தப்பட்டாரு. அதுக்கப்புறம் சிவராஜ் வந்து ஒரு கடிதம் எழுதினாரு பெரியாருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல். இந்த தகவல் வந்து தொடர்ச்சியா வந்து மீனாம்பர் சிவராஜுடைய பிறந்த நாள் நினைவு நாளுக்கு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். அது இது ஒரு தகவல். இன்னொரு தகவல் என்னன்னா, பெரியாருக்கு பேர் கொடுத்தது மீனாம்பர் சிவராஜ் தான், ஆனா ஒரு தலித் பெண்ணுங்கிறனால அவங்களை மறைச்சிட்டாங்க. இந்த ரெண்டு தகவல் சுத்திட்டே இருக்கும். வந்து அப்புறம் நான் போய் வந்து அந்த 1930 காலகட்டத்தில் குடியரசு எல்லாம் பார்த்து உண்மையிலே இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா அப்படின்னு போய் பார்த்தோம்னா வந்து 1930 இந்திய எதிர்பார்ப்பதில் தொடர்ச்சியாக மீனாம்பர் சிவராஜ் கலந்து விட்டுருக்கார். இவங்க சொல்லக்கூடிய காலகட்டத்தில் பெரியார் சிறையிலேயே இல்லை. அவர் தமிழ்நாட்டு பெண்கள் மாநாட்டுக்கு பிறகுதான் அவர் சிறைக்கே போகிறார். இன்னொன்று, மீனாம்பர் சிவராஜ் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலுமே அந்த இயக்கத்தை விட்டு விலகவே இல்லை, எந்த நிறுவனமே இல்லை. இன்னும் சொல்ல போனா பெரியார் சிறைக்கு போனதுக்கு பிறகு, அவர் சிறைக்கு போன பிறகுதான் ஒரு நீதி கட்சி தலைவராக வந்து அறிவிக்கப்படுகிறாங்க நமக்கு தெரியும். அப்ப வந்து பிஆபி விஸ்வநாதம் என்ன செய்யறாருன்னா, பெரியார் நாளும் தமிழ்நாடு கொண்டாடுவோம் அப்படின்னு அறிவிக்கிறார். அது பெரியாருடைய பிறந்த நாள் கூட கிடையாது, செப்டம்பர் கூட கிடையாது, அது பிறகுதான் அறிவிக்கிறார். அப்படி வந்து தமிழ்நாடு முழுக்க அங்கங்க பல பகுதிகளில் பெரியார் நாளை கொண்டாடுகிற பொழுது ஒரு பகுதிக்கு தலைமையேற்று நடத்தக்கூடியவராகவே மீனாம்பர் சிவராஜ் தான் இருக்கிறார். அப்ப எப்படி வந்து இப்படியான பொய் வந்து பரப்பப்படுகிறது, இப்படி அடிப்படை ஆதாரமற்ற தகவல்கள் வந்து பரப்பப்படுகிறது. இன்னொன்று வந்து மீனாம்பர் சிவராஜ் தான் பெரியார் பட்டத்தை கொடுத்தாங்கிறதுக்கு எந்த விதமான அடிப்படை ஆதாரமுமே கிடையாது. ஏன்னா அவங்க 1991 அல்லது 92 நினைக்கிறேன் நீதி கட்சி பவளவிழா மாநாட்டு பவளவிழா மலருக்காக கலிமுன்றன் அவர்களிடம் கொடுக்கிற பேட்டிலே அவங்க சொல்றாங்க, நாங்க எல்லாம் சேர்ந்து பெரியார் பட்டத்தை வந்து காந்தி எப்படி மகாத்மாங்கிற பட்டம் இருக்கோம் அது மாதிரி நம்முடைய தலைவருக்கு பெரியார் பட்டத்தை கொடுக்கணும்னு பேசுறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனா அதோட கூடுதலாக இவங்க சொல்லியிருப்பாங்க, அது பெரியார் திரைப்படத்துல கூட அது காட்சியாக அமைக்கப்பட்டிருக்கும். வந்து என்னன்னா வந்து மீனாம்பர் சிவராஜும் பெரியாரும் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு சேரி பகுதியில் வந்து திருமணம் நடத்தி கொடுக்கறதுக்காக போறாங்க. திருமணம் நடத்தி முடிச்ச உடனே அவங்க சாப்பாடு போடுறாங்க. வந்து ரொம்ப அசிங்கமா ஒரு அசுத்தமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. பெரியார் இதை பத்தி கவலைப்படாம அங்க இருந்து ஒரு ஓலக்கீத்தை எடுத்துட்டு உட்கார்ந்து சாப்பிட்டுட்டாரு. எனக்கு வந்து கூச்சமாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து மீனாம்பர் வந்து அந்த பேட்டியில பதிவு பண்ணியிருப்பாங்க. அந்த தமிழ்நாட்டு பெண்கள் அந்த பெரியார் பட்டத்தை யார் கொடுத்தாங்க அப்படின்னு அந்த இதழ்களை படிக்கிறப்ப வந்து எனக்கு இன்னொரு ஆச்சரியம் என்ன இருந்ததுன்னு சொன்னா, இந்த மாநாட்டில் வந்து நிறைவேற்றப்பட்ட பல தீர்மானங்கள் வந்து ஏற்கனவே அதுக்கு முன்னாடி வந்து குடியரசுல தியாகராய நகர் மாதர் முன்னேற்ற சங்கம் என்கிற ஒரு அமைப்பு பல தீர்மானங்கள் நிறைவேற்ற அனுப்புறாங்க. வந்து அதுல ஒரு தீர்மானம் வந்து நம்முடைய தலைவருக்கு வந்து பெரியார் இந்த பட்டத்தை தர வேண்டும் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 15 தீர்மானம் இருக்கும். அதெல்லாம் ஃபில்டர் பண்ணி தான் ஒரு 10 தீர்மானமாக அந்த தமிழ்நாட்டு பெண்கள் மாநாட்டில் வந்து நிறைவேற்றப்படுகிறது. அப்ப தியாகராய நகர் மாதர் முன்னேற்ற சங்கம்ன்ற ஒரு அமைப்பு வந்து செயல்பட்டுக்கிறது. கண்டிப்பா வந்து இந்த தீர்மானங்கள் அங்கிருந்து வந்திருக்குன்னு சொன்னா அதுல வந்து மீனாம்பா இருந்திருப்பாங்க, தர்மாம்பா இருந்திருப்பாங்க, நீலாவரி இருந்திருப்பாங்க, எல்லாருமே இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த தியாகராய நகர் மாதர் முன்னேற்ற சங்கம் எப்படி செயல்படுது, அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னெடுத்தாங்க அப்படிங்கிறத பற்றிய பெரிய ஆவணங்களோ அல்ல பெரிய ஆய்வுகளோ இதுவரைக்கும் நம்ம செய்யல. கண்டிப்பாக அதை செய்ய வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. அதே மாதிரி அந்த இந்த விஷயத்துக்காக அந்த குடியரசை தேடி படிக்கிறப்ப ஒரு பக்கம் மொழி போராட்டம் உச்சத்தில் இருக்கு, மொழி போராட்டம் தொடர்பான குறிப்புகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதே காலகட்டத்தில் வந்து மொழி போராட்டம் பத்தி செய்தி குடியரசு வந்து இருக்கிற காலகட்டத்திலேயே தொடர்ச்சியாக அம்பேத்கர் பற்றிய செய்திகளும் வந்து கொண்டிருக்கிறது. உணர்ச்சி கொந்தளிப்புல இருக்கிற தமிழ்நாடு மொழி போராட்டத்தை பத்தி மட்டுமே அதுல வந்து குடியரசுகள் இருக்காங்க. அம்பேத்கருடைய ஒவ்வொரு மூவு எங்க என்ன மாதிரியான நகர்வுகள் நடந்தது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் தொடர்ச்சியாக வந்து குடியரசுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இலங்கையில ஒரு ஆதி திராவிட சின்னத்துடைய ஒரு சின்ன கூட்டம் நடக்குது, அதை பற்றி ஒரு பதிவு இருக்கிறது. ஏதோ ஒரு கிராமத்துல வந்து ஒரு ஜாதி வந்து ஒரு ஆதி திராவிடங்களை தாக்குதல் நடத்துறாரு, அதை பற்றி ஒரு பதிவு இருக்குன்னு சொல்லிட்டு அதை வந்து இறையாகத்தான் வந்து தொடர்ச்சியாக குடியரசுகள்ல வந்து பதிவுகளை பார்க்கிறோம். அப்ப அம்பேத்கரை பற்றி பெரியாரும் அதிகமாக பேசியிருக்காரு. அம்பேத்கர் தன்னை பற்றி பேசுவாரா,
இல்லையா, இல்ல மூவலூர் ராமமூர்த்தி அம்மையாருக்கு நம்ம தானே பிரிண்ட் பண்ணி கொடுத்தா நம்ம பேர் வரலாற்றுல பதியப்படுமா அப்படிங்கிற எந்த கவலையுமே பெரியாருக்கு இருந்தது கிடையாது. தொடர்ச்சியாக செயல்படுவது அப்படிங்கிறது மட்டும்தான் பெரியாருடைய நோக்கமாக இருந்தது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த தேவதாசி முறை அப்படின்னு சொல்லுகிற பொழுதுதான் பார்த்தோம்னு சொன்னா இவங்க நமக்கு குஞ்சிரம் குருசாமி அம்மையார் பற்றி தெரியும். வந்து இன்னும் நிறைய பேர் வந்து இந்த பாரதிதாசன் வந்து தெரியாதனமா ஒரு 2 வரி எழுதி போயிட்டார். வந்து எங்கு பிறப்பினும் தமிழனே எங்கு பிறப்பினும் அயலான அயலான அந்த 2 வரியை வச்சுட்டு பாரதிதாசன் வந்து திராவிடத்துக்கு எதிரானவர், முழுக்க முழுக்க வந்து இந்த இவர்கள் பேசக்கூடிய இந்த தூய்மைவாத தமிழ் தேசியத்துக்கான கவிஞர் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை தொடர்ச்சியாகவே முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர் வந்து திராவிட நாட்டு பண்பு எடுக்கிறார், திராவிட நாடு வாழ்க வாழ்கவே மனமாறுங்கள் திராவிட நாடு. இன்னொரு பாடலே அவர் சொல்றார், அயலான அவர் சொல்வது யாருங்கிறத அவரே சொல்கிறார். ஆரிய நல்லை என்பதில் எத்தனை மகிழ்ச்சி அயல் என்று கொட்டு முரசே உறவான திராவிடர் அல்லார் அப்படிங்கிறார். திராவிடர் அல்லாதவர்கள், அதாவது பார்ப்பனர்கள் தான் அயலார் என்று சொல்லி பாரதிதாசனே எழுதுகிறார். பாரதிதாசன் கடைசி வரை கொண்ட ஒரு தலைவர் பெரியார். அவர் ஒரு கன்னடர் அப்படின்னு சொல்லி அவர் இந்த காலத்தில் வைத்திருக்கவில்லை. அதே மாதிரி வந்து பாரதிதாசனுடைய கவிதைகளுடைய முதல் தொகுதியை வெளியிட்டவர் குஞ்சிரம் குருசாமி அம்மையார். குஞ்சிரம் குருசாமி அம்மையார் யாருன்னா, இன்னைக்கு திட்டாங்க இல்லையா கருணாநிதி வந்து தெலுங்கர், அவங்க குடும்பம் தெலுங்கர்னு, அந்த இசைவேளாள ஜாதியை சேர்ந்த குஞ்சிரம் அம்மையார் தான் புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய கவிதையுடைய முதல் தொகுதியை வந்து வெளியிடுகிறார். அப்படி அவர் வந்து இந்த மாதிரி தமிழ் பேசக்கூடிய ஜாதியில் மட்டும்தான் தமிழர்கள் மற்றவர்கள் வந்து விலக்கி வைத்திருந்தாருன்னு சொன்னா எப்படி வந்து அவருடைய கவிதை தொகுப்பு வந்து வெளியிட்டிருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா குஞ்சிரம் குருசாமி அம்மையாருடைய மகள் குஞ்சிரம் குருசாமியுடைய மகள் ரஷ்யா, அவங்களுக்கு எழுதின அந்த பாடல் தான் தாலாட்டு பாடல் தான். அந்த சாணிக்கு பொட்டுட்டு சாமியின் செய்திக்கு நாணி போடி நகைத்தினி கண்டுறது என்கிற அந்த பாடல். அதே மாதிரி இந்த திராவிட போராளிகள் உண்மையிலேயே வந்து படிக்கும் போது நெகிழ வைக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு வாழ்க்கைங்கிறது மஞ்சுளாபாயினுடைய ஒரு வாழ்க்கை. மஞ்சுளாபாய்ங்கிறவங்க ஒரு மராத்தி, அவங்களுடைய தாய்மொழிங்கிறது மராத்தி. அவங்க அப்பா வந்து தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய அந்த மராத்தி அவருடைய ராஜாவுடைய அரண்மனையில வேலை பார்க்கக்கூடியவர். சின்ன வயசுலயே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாராங்க, விதவை திருமணம், விதவையாகிறாங்க அவங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பெரியாருடைய சிந்தனைகள் எல்லாம் கேள்விப்பட்டு பெரியாரை கத்தோட இருக்குது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாகம்மையார் இந்த மாதிரி நிறைய விதவைகளுக்கு வந்து திருமணம் செய்து வைப்பது, அதற்காக வந்து மணமகனை வந்து தேடுவது, இயக்கத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி வெளியில் இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்களையுமே தொடர்ச்சியாக நாகம்மையார் வந்து எடுத்திருக்கிறார், மேற்கொண்டிருக்கார் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த மஞ்சுளாபாய் அவங்க வந்து பெரியார் வந்து கூட்டத்தில் வந்து பாரதிதாசன் பாடலை பாடணும்னு சொன்னா அவங்களதான் கூப்பிடுவாங்க. அவங்க வந்து பாரதிதாசனுடைய பாடல்களை அவ்வளவு தூரம் ஒரு தீவிரமான ஒரு பற்றோடு இருந்தவர்களாக இருந்திருக்காங்க. வந்து அதுக்கப்புறம் அவங்க வந்து திருமணம் வந்து செய்யறாங்க. வந்து வைசூர் சண்முகம் அவர் வந்து செட்டிநாட்டை சேர்ந்தவர், இவங்க வந்து மராத்தி. 2 பேரும் திருமணம் பண்றாங்க, சுயமரியாதை திருமணம் பண்றாங்க. வந்து ஒரு கட்டத்துல என்னன்னா அவருக்கு வந்து நிறைய கடன் தொல்லைகள் அதிகமாயிருந்து, குடும்பத்துல வந்து பொருளாதார பிரச்சனை வருமே, வீட்டுல சாமியாரெல்லாம் கூப்பிட்டு வச்சு சில ஆலோசனைகள் கேட்கிறாரு. வந்து எப்படி நீங்க வந்து பெரியாரை கொள்ளி விட்டு விலகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வீட்டை விட்டு கிளம்பி பாண்டிச்சேரிக்கு போயிடுறாங்க. பொதுவா பெண்கள் வீட்டுல வந்து பெண்கள் வந்து கோச்சிட்டு அம்மா வீட்டுக்கு போறது அப்படிங்கிறது எதுக்காக நடக்கும், வேற வேற காரணங்களுக்காக நடக்கும். ஆனால் தன்னுடைய கணவர் பெரியாருடைய கொள்கைக்கு நேர்மாறாக நடக்கிறார் என்கிற காரணத்துக்காக கோச்சிட்டு வெளியில போயிருக்கிறாங்க. அதே மாதிரிதான் வந்து இந்திராணிங்கிற ஒரு தோழர், அவங்க அதே மாதிரிதான் தன்னுடைய கணவர் பாலசுப்ரமணியம் அவரும் பெரியாருடைய கொள்கைகளுக்கு நேர்மாறாக நடந்தார் அப்படிங்கிறதுக்காக பேசாமே இருந்து ஒரே வீட்டுல இருந்திருக்காங்க, ஆனா பேசாமையே இருந்திருக்கிறார்கள். அப்ப இதெல்லாம் எவ்வளவு மிக முக்கியமான ஒரு வாழ்க்கை. நம்ம வந்து இந்த மாதிரியான தூய்மைவாதத்தை பார்த்து மஞ்சுளாபாய் வந்து கழித்துக்கிட்டு விட அப்படிமா தமிழருடைய வரலாற்றுல இருந்து பாரதிதாசோட அவங்க அவ்வளவு தூரம் பட்டுதலோட இருந்திருக்கிறாங்க. தொடர்ச்சியாக தாங்கள் கொண்ட கொள்கையில வந்து உறுதியாக இருந்திருக்கிறார்கள். அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னா குஞ்சிரம் குருசாமி அம்மையாருடைய தங்கை காந்தம்மா, அவங்க வந்து நேத்து சுந்தரவடிகளை கல்யாணம் பண்ண ஆசைப்படுறாங்க. அதுக்காக வந்து அந்த காலகட்டத்திலேயே ஒரு தோழியை வச்சு ஒரு லவ் லெட்டர் வேற எழுதுறாங்க. அப்ப வந்து 2 பேருக்கு கல்யாணம் ஆகுது முடிவெடுத்ததுக்கு பிறகு பெண் வீட்டார் சார்பாக பேச போறவர் பெரியாரே பேச போகிறார். பெரியார் வந்து ஒரு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் அப்படிங்கிறாரு. என்ன கண்டிஷன் கேட்ப, அவங்க வீட்டுல வந்து தாலி கட்டணும்னு ஆசைப்படுறாங்க, அதை மட்டும் நீங்க செஞ்சிருங்க அப்படிங்கிறாங்க. நேத்து சுந்தரவடிகளுக்கு அதிர்ச்சி, அவர் பெரியாரோட தீவிரமான பெரியார் திட்டாருன்ட்டு அதை எப்படி நான் வந்து தாலி கட்ட முடியும், நீங்க தானே இவ்வளவு சொல்லி கொடுத்துருக்கீங்க தாலி என்பது பெண்களுக்கான அடிமைச்சிடம்னு, அப்படி சொல்லிட்டு எப்படி நீங்க வந்து தாலி கட்ட சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கிறாங்க. ஆனா பெரியார் வந்து என்ன சொல்கிறாருன்னு சொன்னா, தேவதாசி பெண்களை பொறுத்தவரை அவர்களுக்கு திருமணம் என்பது நடைமுறையில் இல்லை, திருமணம் மறுக்கப்பட்டவர்கள் தேவதாசி பெண்கள். அப்படிப்பட்ட தாலி மறுக்கப்பட்டவர்கள் புட்டுக்கட்டப்பட்டவர்கள். அவர்கள் குடும்பத்தில இருந்து அந்த சமூகத்தில இருந்து ஒரு பெண் வந்து திருமணத்துக்கு வருகிற பொழுது அவங்க வந்து தாலி கட்டணும்னு சொல்லி ஆசைப்படுவது அல்லது அந்த சமூகம் ஆசைப்படுவதுங்கிறத அங்கீகரிக்கிறதுங்கிற அடிப்படையில பெரியார் பேசுகிறார்.
பொதுவா பெரியார் அப்படின்னா ரொம்ப வழக்கத்தனமா இருப்பாரு கொள்கையில அப்படிங்கிறதுல ரொம்ப பிளெக்சிபிளாகத்தான் பல விஷயங்களை அவர் அணுகியிருக்கிறார் என்பது ரொம்ப மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். இப்ப அதே மாதிரி நீங்க வந்து அந்த பண்பாட்டு ரீதியான புரட்சி என்பது திராவிட இயக்கம் தொடர்ச்சியாக நிறைய விஷயங்கள் செய்திருக்கிறார். இப்ப பெரியார் எப்படி வந்து ஒரு தாலி மறுப்பை தொடர்ச்சியாக வலியுறுத்திய பெரியார் யாருக்கு தாலி மறுக்கப்பட்டது அவர்களுக்கு தாலி கட்டுவது ஒரு உரிமைங்கிற கண்ணோட்டத்தோட அந்த விஷயத்தை அணுகிறார். இப்ப கலைஞர் பாத்தீங்கன்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் வந்து திருமணம் மறுக்கப்பட்ட ஒரு சமூகத்துல தேவதாசி சமூகத்துல வந்து பிறந்து தேவதாசி முறைக்கு எதிராக போராடியவர். அப்படி திருமணம் மறுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருத்தருடைய பேரை திருமண நிதி உதவி திட்டம், அந்த திட்டத்துக்கு வந்து கலைஞர் பேர் வச்சார். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண நிதி உதவி திட்டம். பெரியார் இயக்கமும் சரி அல்லது அதற்கு பிறகு வந்து திமுகவும் சரி இந்த பண்பாட்டு ரீதியாக ஏற்படுத்திய மாற்றங்கள்ங்கிறது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப கவனிக்கத்தக்க ஒரு விஷயம். இப்ப நீங்க இந்த வேதபுரி படத்துல ரொம்ப புகழ்பெற்ற ஒரு வசனம் இருக்கும். பாலுங்கிறது பேரு, தேவங்கிறது எங்க வாங்கின பட்டம் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கும் பாரதியார் படத்துல. அந்த கேள்வியிலே ஒரு சிக்கல் இருக்குது. ஏன்னா வந்து அந்த கேள்வியை கேட்பது ஒரு பார்ப்பன சிறுவன். அந்த பூணூலும் வந்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில வாங்கின பட்டம் கிடையாது, அது ஒரு சாதி பட்டம் தான், சாதியுடைய அடையாளம் தான். சரி, ஓகே. இருந்தாலும் அந்த கேள்வியில ஒரு நியாயம் இருக்கிறது. அப்ப அந்த கேள்வி எங்கிருந்து வருகிறது? இது வந்து நீங்க படித்து வாங்கிய பட்டமா, உங்களுடைய சாதி பெண்கிறது படித்து வாங்கிய பட்டமாங்கிற கேள்வி எங்கிருந்து வருகிறது அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, பெரியார் வந்து சாதி பட்டத்தை எடுக்கணும்னு சொல்லி 1929 செங்கல்பட்டு சுயமரியாதை மாநாட்டை தீர்மானப்படுகிறார். அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் அது நடைமுறைக்கு வருகிறது நம்ம பார்க்கிறோம். இப்ப சாதி பெயரை வந்து தூக்கி எரிந்ததற்கு பிறகு அதற்கு இணையாக படித்து வாங்கிய பட்டத்தை போடுவது திராவிட இயக்கம் தான் ஆரம்பித்து வைக்கிறதுங்கிறத பார்க்கிறோம். சினிமா டைட்டில் வந்து CN அண்ணாதுரை MN போடுறதா இருக்கட்டும், அல்லது ஒரு புத்தகத்துல வந்து நெடுஞ்செழியன் MN போடுறதா இருக்கட்டும், இப்படி வந்து பெயர்களை வந்து படித்து வாங்கிய பட்டத்தை பெயர் பின்னால் போடுவது அப்படிங்கிற ஒரு பண்பாட்டு செயல்பாடை திராவிட இயக்கம் முன்னெடுத்ததுங்கிறது ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம். அதனால நம்ம இப்ப இன்னைக்கு வரைக்கும் வந்து திருமண பத்திரிகைகள் வந்து பெயர் போடுவது அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் நடைமுறையில் இருக்கிறது. பெரியார் வந்து ஒரு பெண்களை பற்றி எழுதுறப்ப வந்து அவங்க படிச்சிருந்தாங்கன்னா அதை குறிப்பிட்டு எழுதுறாரு. அவங்க ஒரு BA படித்தவரும் MA படித்தவருமான இவர் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக எழுதுகிறார். படித்து வாங்கிய பட்டம் என்பது மிக மிக முக்கியமானது என்பதை தொடர்ச்சியாக மீண்டும் மீண்டும் அழுத்தம் திருத்தமாக பெரியார் திராவிட இயக்கம் சொல்லிக் கொடுத்தது அப்படிங்கிறதா மிக முக்கியமான ஒரு விஷயம். நீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த படிப்புகள்லாம் அவங்க முக்கியமானதான் கிடையாது, உலகத்துல சாதிச்சவங்கலாம் படிச்சவங்கலாம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. வந்து அல்லை, திராவிட இயக்கம் தொடர்ச்சியாக படிப்புக்கு கல்விக்கு மீண்டும் மீண்டும் முக்கியத்துவத்தை கொடுத்த ஒரு இயக்கமாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம். இப்ப இந்த பெண்கள் எல்லாம் பண்பாட்டு ரீதியாக செயல்பட்டு இருக்கிறார்கள். அவங்க வந்து சிறைக்கு போகிற போராட்டங்களுக்கே நடத்தி இருக்கிறார்கள். டாக்டர் தர்மாபாலை நமக்கு தெரியும். இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல வந்து அவங்க வந்து போகிற பொழுது அவங்க மட்டும் சிறைக்கு போகல, அவங்களுடைய மருமகள் சீதாமாலும் சிறைக்கு போகிறார். சீதாமாலுக்கு 2 குழந்தைகள் இருக்குது. அந்த குழந்தைகளோட சிறைக்கு போறாங்க. அப்ப ஜெயிலில் இருக்கக்கூடிய விதி என்னன்னா ஒரு குழந்தைய ஜெயிலுக்குள்ள வச்சிருக்க முடியும் அப்படின்னு வந்து சிங்கிள் பெட்ரூம் டபுள் பெட்ரூம் மாதிரி ஒரு இது வச்சிருந்திருக்காங்க. வந்து ஒரு குழந்தை தான் நீங்க வச்சிருக்க முடியுங்கிறப்ப இன்னொரு குழந்தை என்ன பண்ணுங்கிறப்ப பட்டமான பேர் நான் வச்சுட்டேன்னு சொல்லி வாங்கி வச்சிருக்காங்க. அப்படி ஒரு வீரஞ்செறிந்த ஒரு போராட்டத்தை நிகழ்த்திய ஒரு வரலாறு வந்து அவங்கள்ட்ட இருந்தது. ஏன்னா அந்த தமிழ்நாட்டு பெண்கள் மாநாட்டிலேயே அந்த பழந்தமிழ் வீரத்தை பற்றி எல்லாம் பேசுறப்ப பெரியார் பேசுறார். உண்மையிலேயே வந்து இந்த இதெல்லாம் பத்தி கேட்கிறப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த காலகட்டத்தில் நம்ம பிறந்திருக்க மாட்டோமோ அப்படின்னு சொல்லி கூட எனக்கு தோன்றுகிறது. அப்படியெல்லாம் பேசிட்டே இருக்கிறது. பெரியார் பொறுத்தவரை எப்பயுமே வந்து அந்த கடந்த காலத்துல நிக்க மாட்டார். அதெல்லாம் ரைட், இன்னைக்கு நான் என்ன நடக்குது அதுக்குவா அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவார். அப்ப சொல்றாரு இதெல்லாம் சரிதான், இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குது, நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற கேள்வியுமே அந்த மாநாட்டுல வந்து முன்வைத்திருப்பார் பெரியார். அப்ப இவங்க தர்மாம்பாள் சிறைக்கு போகிறார், இவங்க சீதாமால் போகிறார், பட்டம்மாள் போகிறார் சொல்லிட்டு சிறையை நிரப்பக்கூடிய போராட்டங்களை வந்து பெண்கள் நடத்தினார்கள். தோழர் சொன்னது மாதிரி வெற்றிச்சிங்க அன்பழகனுடைய மனைவியாக இருக்கட்டும், ராணி அண்ணாதுரையாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே வந்து போராட்டங்களில் ஈடுபடுவது, சிறைக்கு போவது அப்படிங்கிற விஷயத்தை ஒரு முகம் செய்து கொண்டிருந்தார்கள். அதே நேரத்துல இந்த மாதிரியான வெளிப்படையான ஒரு அரசியல் போராட்டங்கள் சிறைக்கு போவது என்பது எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு பண்பாட்டு ரீதியில பல உடைப்புகளை ஏற்படுத்தியவர்களாக இந்த பெண்கள் இருந்தார்கள் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கு நம்ம உதயநிதி ஸ்டாலின் வந்து சடாரணங்கிறது கொசு மாதிரி டெங்கு மாதிரி மலேரியா மாதிரி சொன்னா அது மிகப்பெரிய சர்ச்சையாக இந்தியா முழுக்க மாறுகிறது. அதுக்கான ஒரு பிராண்ட் அம்பாசிடராக மோடி அமித்ஷாவும் மாறுகிறார்கள் நம்ம பார்க்கிறோம். ஆனால் 1930களில் கனகம்மைங்கிற ஒரு தோழர் சொல்றாங்க வந்து கொசு வலைக்குள் தூங்குவது எப்படி ஒரு கொசு துவேஷமாகாதோ அது போல அடிமைத்தனத்தில் இருப்பது ஆரிய துவேஷமாகாதுங்கிறாங்க. இன்னைக்கு உதயநிதி பேசுறதா கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண் போராளி ஒருத்தர் பேசியிருக்கிறாங்கன்னா அன்றைய காலகட்டம் வந்து எந்த அளவுக்கு ஒரு சிக்கலான ஒரு காலகட்டமாக இருந்திருக்கும். அந்த குடும்பமா இருக்கட்டும், சுற்றுச்சூழலா இருக்கட்டும்,
அப்பதான் பெண்கள் படிக்க வந்திருக்காங்கனால பிஏ பட்டம் எம்ஏ பட்டம் போட்டு எழுத வேண்டிய ஒரு அவசியம் பெரியாருக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட காலகட்டத்துல இப்படியான விஷயங்களை அவர்கள் தொடர்ச்சியாக பேசினார்கள், எழுதினார்கள், செயல்பட்டார்கள்ங்கிறது உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியம் அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. உலகத்துல இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பெண்ணிய சிந்தனைகள் பத்தி குடியரசு சொல்லிடுறாங்க. துருக்கியில இருக்கக்கூடிய பெண்ணிய சிந்தனையாளர்கள் இருந்து ஆரம்பித்து இவங்க மேயோ அந்த இந்திய மாதாங்க ஒரு புத்தகம், மேயோ கேத்ரின் மேயோ அப்படிங்கிறவங்க எழுதின புத்தகம், அது இந்தியாவில் காட்டு முன்னாடித்தனமாக சிந்திருக்குன்னு சொல்லி காந்தியில இருந்து நேருல இருந்து எல்லாரும் பயங்கரமான கண்டனம்லாம் தெரிவிக்கிறாங்க. அதை பெரியார் மொழிபெயர்த்து அதை தொடராக அதை போகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னா இவங்க அன்னபூரணி அம்மையார் அப்படின்னு சொல்லிட்டு தங்கவேல் அப்பாத்துறையாருடைய மகன் அயோத்திதாச பண்டிதருடைய அந்த தமிழ் இதழை அவர் மனைவிக்கு பேர் நடத்தியவர் தங்கவேல் அப்பாத்துறையார். அவர் பெரியார் இயக்கத்தில் இருக்கிறார். அவருடைய மகள் அன்னபூரணி அம்மையார் அவங்க தலித்து பட்டியலத்தை சேர்ந்தவர். அவர் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ரத்தன சபாபதி, அவர் ஒரு சைவலாளர் ஜாதியை சேர்ந்தவர். அந்த ரத்தன சபாபதி இது ஆக்சுவலா அந்த சுயமரியாதை சம்பந்தத்தில் இருக்கும் விஷயத்துல அந்த ரத்தன சபாபதி ஒரு கதை எழுதுறாரு. குடியரசு தலைவர் வருது, ஏழை எழுத கண்ணீர் அப்படின்னு சொல்லி ஒரு கதை. என்னன்னா பெண்கள் கண்ணீரை விட்டு அழுகிறது உலகம் முழுக்க அந்த கண்ணீரால நிரம்பிடுச்சாங்க. இதை அந்த ஆசிரியர் அந்த இதுல தூங்க போயிடாது. அந்த புத்தகத்தில் தூங்க போறப்ப கற்பனையில பேண்டசியா ஒரு உலகம் வருது. அந்த உலகத்துல பெண்கள் தான் அந்த உலகத்தை ஆளுகிறார்கள், அங்க ஆண்கள் அடிமையாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கதையை 1930களில் குடியரசு இதழில் பிரசுரித்தது அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு அவங்க யோசிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கலாம். அப்ப இப்படி பல்வேறு தளங்கள்ல ஒரு பெண் போராளிகள் போராடி இருக்கிறார்கள், செயல்பட்டு இருக்கிறார்கள் என்கிற ஒரு வரலாற்று ரீதியான விஷயங்களை தொடர்ச்சியாக பதிவு செய்வது அப்படிங்கிறத இதுல ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லணும். சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாம கூட இருக்கலாம். சுயமரியாதை திருமணம் அப்படிங்கிறது நடந்துட்டு இருந்த காலத்துல பண்பாட்டு ரீதியான அந்த செயல்பாடுகளை முன்னெடுப்பதுங்கிறது எந்த அளவுக்கு ஒரு ரிஸ்கா அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் இருந்ததுங்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஏன்னா விதவை திருமணம் செய்வதாக இருக்கட்டும் அல்லது சாதி மறுப்பு திருமணங்கள், சுயமரியாதை திருமணங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்திலே அதை செய்வதுங்கிறதுக்கு பல சவால்களை, பல சிக்கல்களை, நெருக்கடிகளை நம்ம சந்திச்சிருக்கோம். ஆனா அன்றைய காலகட்டத்தில் இதெல்லாம் அவங்க பண்ணாங்க. புத்தூசி குருசாமி, இவங்க குஞ்சித குருசாமி கல்யாணம் பண்ண போறாரு. இவர் சைவவேளாளர், அவங்க தேவதாசி சைவவேளாளர் சமூகத்தை சேர்ந்தவங்க. கல்யாணம் பண்ண போறாங்க. அவங்க வீட்டுல ஒரு தந்தி வருது. இவருடைய தங்கச்சி கிணத்துல விட்டாங்க. புத்தூசி குருசாமியோட தங்கச்சி. பெரியாரே சொல்றாரு, முதல்ல வீட்டுல போய் பார்ப்ப இது பிரச்சனைங்கிறப்ப புத்தூசி சொல்றாரு, எங்க குடும்பத்திலேயே தைரியமான பொண்ணு அந்த பொண்ணு தான் அதெல்லாம் கிணத்துல வந்திருக்காது, கல்யாணத்துக்கு பாட்டுக்காக போய் தத்தி அனுப்பிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரிதான் அதுதான் உண்மையாக இருந்திருக்கிறது. முதல்ல குஞ்சித குருசாமி அந்த திருமணத்துல ஆங்கிலத்தில் உரையாற்றுகிறார். கண்ணப்பரோ மொழிபெயர்க்கிறார் அவங்களுடைய உரைய. கண்ணப்பர் சொல்றாரு, எத்தனையோ பேருடைய வழியை நான் மொழிபெயர்க்கிறேன், ஆனா இந்த மாதிரி ஒரு திருமணத்துல ஒரு பெண் ஆங்கிலத்தில் பேசி நான் மொழிபெயர்ப்பதுங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, மஞ்சுளா பாய் அவங்க எப்படி ஒரு இளமையிலேயே விதவையாகி பெரியார் இயக்க தொடர்புகள் இருந்து அவங்க திருமணம் பண்ணாங்களோ அது மாதிரி ரங்கம்மாள் அப்படிங்கிற ஒரு பெண் அவங்களும் இளமையிலேயே விதவையாகிறாங்க. அவங்க வீட்டுல வந்துட்டு போறவங்க எல்லாம் பெரியார் திட்டுறாங்க, இவர் தாக்கத்தை எல்லாத்தையும் கெடுத்துட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி நெகட்டிவா கேட்டு பெரியார் மேல அவங்களுக்கு கொள்கையின் மீது பற்று குடியரசு இதழை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது குடியரசு இதழை இவங்க கட்டுரைகளும் எழுதுகிறார்கள். ரங்கம்மாள் அவங்க போய் இவங்க நாகமையார் சந்திக்கிற போதுதான் அவங்க திருமணம் செய்திருக்கிறார்கள். சிதம்பரம் என்பவருக்கும் ரங்கம்மாள் என்பவருக்கும் இடையில திருமணம் நடக்கிறது, சுயமரியாதை திருமணம் நடக்கிறது. சிதம்பரம் மனைவியை இழந்தவர், அவருக்கு 2 முறை மனைவியை இழந்தவர். ரங்கம்மாள் கணவனை இழந்தவர். கணவனை இழந்த ரங்கம்மாளுக்கும் மனைவியை இழந்த சிதம்பரத்துக்கும் இடையில சுயமரியாதை திருமணம் நடக்கிறது. சுயமரியாதை திருமணம் கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஆண்டு காலத்துக்கு பிறகு ஒரு வழக்கு வருகிறது. அவருடைய மூத்த மகனுடைய மனைவி மருமகன் அவங்க ஒரு கேஸ் போடுறாங்க, சொத்து பிரச்சனை தொடர்பாக ஒரு கேஸ் போடுறாங்க. அப்ப சிதம்பரம் உயிரோட இல்லை, கேஸ் நடக்கிறப்ப இருக்காரு. வழக்கு நீதிமன்றத்துக்கு போறப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா சுயமரியாதை திருமணங்கிறது சட்டப்படி செல்லாது அப்படின்னு சொல்றாங்க. ஆக மொத்தம் சொத்து இருக்குது இல்ல, திருமணம் சட்டப்படி அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது அங்கீகரிக்கப்படல, இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அண்ணாவர்கள் முதலமைச்சராக வந்ததுக்கு தான் சுயமரியாதை திருமணத்திற்கு சட்டப்பூர்வமான அங்கீகாரம் கிடைத்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதை பற்றியெல்லாம் எந்த கவலையுமே படாமல் தொடர்ச்சியாக சுயமரியாதை திருமணம் பண்ணுவதாக இருக்கட்டும் அல்லது சாதிகளுக்கு திருமணம் செய்வதாக இருக்கட்டும், இதையெல்லாம் தொடர்ந்து முன்னெடுப்பவராக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுதான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். தமிழர் தலைவர்களுடைய சாமி சிதம்பரம்
அவர் வந்து சிவகாமி அப்படிங்கிற ஒரு விதவை வந்து திருமணம் செய்கிறார். அப்ப வந்து பொண்ணு பார்க்க போறாரு. பொதுவா நம்ம ஊர்ல வந்து பொண்ணு பார்க்க போனா சினிமால தான் இருக்கும், நட்சத்திரம் இருக்குமாங்கிறது தெரியல. பொண்ணுக்கு பாட தெரியுமா, ஆட தெரியுமா அப்படின்லாம் கேட்பாங்க. இந்த பொண்ணுக்கு எழுத தெரியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்புறம் அவங்க வந்து எழுதி கொடுக்குறாங்க. பெண்களுடைய பெண்மக்களுடைய விடுதலை என்பதா நாட்டின் விடுதலை அப்படின்னு சொல்லி அவங்க எழுதுறாங்க. அதற்கு பிறகுதான் திருமணம் நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அது மாதிரி இன்னொருத்துல வந்து மாநாட்டிலேயே ஒரு பெண் வந்து விதவை திருமணம் பத்தி பேசுறீங்க, நீங்க வந்து விதவை திருமணம் செய்து கொள்வது தயாரா அப்படின்னு கேட்கிறாங்க. வந்து தொடர்ச்சியாக துணிச்சலான செயல்பாடுகளை, பண்பாட்டு ரீதியான செயல்பாடுகளை முன்னெடுத்திருக்கிறார்கள் என்பதில் தான் இந்த பெண் போராளிகளுடைய வாழ்க்கைங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. வந்து